ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மை பேக்கிங் ஸ்டோரி பார்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னா ஜாம் ரோல் தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு, 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். நல்லா உருக்கி வச்சுருக்கேன். இது அன்சால்ட்டட் பட்டரு. இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்தோட கொஞ்சம் சாஃப்டாக வர மாதிரி பெசிக்க போகிறோம். நீங்கள் வார்ம் வாட்டர் எடுத்துக்கணும். நீங்கள் வார்ம் வாட்டருக்கு பதிலாக வெதுவெதுப்பான பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் மை பேக்கிங் ஸ்டோரி பார்ட் 1ல் ப்ரெட் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக வந்திருக்கும் ப்ரெட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மாவு எவ்வளோக்கு எவ்வளோ நீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம செய்கிற இது நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்தோன்னே இதில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், மாவெல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் எல்லாம் மாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனோடனே இதை நம்ம ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ்க்கு மாற்றி நல்லா நீட் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ்க்கு மாற்றிடலாம். லைட்டாக மைதா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் நம்ம நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நீட் பண்ண போகிறோம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் நீட் பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் பிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் பிசைய ரொம்ப சாஃப்டாகிடும், கையில் ஒட்டாமல் வரும். அந்தளவுக்கு நீங்கள் மாவை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பிசையணும். பாருங்கள், இப்போ எவ்வளோ அழகாக கையில் ஒட்டாமல் மாவு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு சாஃப்டாக நீங்கள் பிசையணும். ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தா அவ்வளோ தின்னாக இருக்கணும் அந்த லேயரு. அந்த மாதிரி உங்களுக்கு வர வரைக்கும் நீங்கள் நல்லா நீட் பண்ணணும். இந்த மாதிரி நீட் பண்ணோடனே நீங்கள் இப்போ ஒரு பவுலில் ப்ரூஃபிங்காக வச்சிடலாம். இந்த பவுலில் சுற்றியும் எண்ணெய் தடவிட்டு இதில் நான் அந்த மாவை வச்சுட போகிறேன். லைட்டாக மேலேயும் எண்ணெய் தடவிக்கலாம். தடவிட்டு இதை ஒரு துணி போட்டு மூடி ஒரு 40 to 1 hour நல்லா இது ரைஸ் ஆகி வர வரைக்கும் விட்டுடலாம். கரெக்டாக 1 hour கழித்து எனக்கு எவ்வளோ சூப்பராக ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ரைஸ் ஆச்சுன்னா நீங்கள் பண்ணுற ப்ராசஸ் கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ திருப்பி ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸில் மாற்றி லைட்டாக நீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி ஃபில்லிங் வைக்க வேண்டியதுதான். நீங்கள் இப்போ லைட்டாக நீட் பண்ணிவிட்டு இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ நான் இதை 4ஆக கட் பண்ண போகிறேன். நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் பண்ண போகிறேன். உங்களுக்கு இவ்வளோ பெருசு வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை 6ஆக கூட கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 ஜாம் ரோல் செய்ய போகிறேன். இதை வச்சு நான் காட்டுற மாதிரி மாவு அடிப்பக்கமாக உள்ளே ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த மாதிரி அடிப்பக்கமாக மாவை உள்ளே இது பண்ணி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பால் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம 4த்தையும் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ரோல் பண்ணி நம்ம வைக்க போகிறோம். இப்போ அடியில் லைட்டாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். ரெக்டாங்கிள் ஷேப் வர மாதிரி நான் ஈக்குவலாக 4 சைடும் ரெக்டாங்கிள் ஷேப் வர மாதிரி இது பண்ண போகிறேன். உங்களுக்கு ரோல் ஜாம் உள்ளே வச்சு நீங்கள் ரோல் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பைப்பிங் பேக்கில் ஜாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் வச்சிடலாம். ஒரு மெத்தட் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ரோல் பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் காட்டுற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுருங்க. சைடில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸும் நல்லா சீல் பண்ணிவிடுங்க, பிரியாத மாதிரி. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி மாவோடு சேர்த்து விட்டுட்டு சைடில் லைட்டாக அழுத்தி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஷேப் வந்துடும்.
இந்த மாதிரி நம்ம எல்லா மாவுக்கும் வந்து உள்ளே ஃபில்லிங் வச்சிடலாம். நீங்கள் இந்த ஜாமுக்கு பதிலாக வந்து நீங்கள் உள்ளே வந்து சாக்லேட் ஸ்ப்ரெட் கூட வச்சு செய்யலாம். நான் இன்னொரு மை பேக்கிங் ஸ்டோரியில் அந்த மாதிரியே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா வந்து ரோல் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த ஜாம் வந்து ஸ்டார்டிங்கில் சைடில் வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா ஷேப் வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், ஜாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ரோல் பண்ணலாம். கடைசியாக நீங்கள் ரோல் பண்ணி முடிக்க எட்ஜஸில் வந்து நல்லா சீல் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து அது வந்து பிரிஞ்சு வந்துடும். அந்த ப்ரெட்டு நீங்கள் பேக் பண்ணி எடுக்கும் போது எட்ஜஸ்லேயும் வந்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கரெக்ட் ஷேப்க்கு வந்து கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணியாச்சு. கடைசி ரோல் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். நம்ம ஓரத்தில் வச்சு ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபுல்லாக இடத்துலையும் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரோல் பண்ணி சீல் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் வந்து நம்ம ஜாம் வச்சு ஃபில் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு பேக்கிங் ட்ரேக்கு இதை மாற்றிடலாம். இது வந்து பேக் ஆகி வரும்போது கொஞ்சம் ரைஸ் ஆகும். அதனால் வந்து கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. நான் 4 தான் பண்ணன்றதால எனக்கு வந்து ஜிக்ஸாக்காக வந்து நான் வச்சுருக்கேன். ஒன்று இந்த சைடு ஒன்று அந்த சைடு அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து திருப்பியும் வந்து ஒரு துணி போட்டு மூடிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து இது ரைஸ் ஆகி வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வந்து ரைஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து நான் இதில் வந்து மில்க் வாஷ் பண்ண போகிறேன். மேலே வந்து பால் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். நீங்கள் பாலுக்கு பதிலாக வந்து வெண்ணெய் கூட தடவலாம், இல்லைனா எக் வாஷ் கூட பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி பால் வந்து இது பண்ணுறேன். அப்போ தான் மேலே வந்து அந்த கலர் கரெக்டாக வரும். ஆல்ரெடி அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை பேக் பண்ண வைக்க வேண்டியதான். 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஜாம் ரோல் வந்து ரெடி ஆகிடும். நடுவில் வந்து உங்களுக்கு வந்து மேலே ரொம்ப கருகிற மாதிரி இருந்ததுன்னா மேலே வந்து அலுமினியம் ஃபாயில் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சூப்பராக வந்து ஜாம் ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். நான் வெளியில் 25 மினிட்ஸ் கழித்து வெளியில் எடுத்தோடனே மேலே வந்து பட்டர் தடவி வச்சுருக்கேன். அதனால் வந்து பார்க்க அவ்வளோ ஷைனியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாஃப்டாக சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. சூப்பரான ஜாம் ரோல் வந்து வீட்டிலே வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஒன்று அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணால் எவ்வளோ அழகாக வந்து அது மேலே ரைஸ் ஆகுதுன்னு. நீங்கள் இவ்வளோ பெருசு வேணான்னா நீங்கள் இதை 6ஆக போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மினி சைஸில் வரும். பாருங்கள், உள்ளே சூப்பராக பேக் ஆகி செம்மையாக இருக்குது. அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்து பேக்கிங் ஸ்டோரி நிறையா வரும். பபாய்.